நீட்டு தேர்வை கொண்டு வந்தது யார்? அமைதியா இருங்க, அமைதியாரியா. நீட்டு தேர்வை கொண்டு வந்தது யார்? தங்கச்சி உங்ககிட்ட தான் கேட்குறேன், கொண்டு வந்தது யார்? அப்புறம் அது தமிழ்நாட்டு தேர்தலில் சொல்கிறீங்க, அது உங்களுக்கு வாக்கு வாங்குறதுக்காக சொல்கிறீங்க. இவ்வளோ நாள் அதை பற்றி பேசவே இல்லை, வாயை திறக்கலை. நீட்டு எழுத போகிறவங்களுக்கு கன்க்ராச்சுலேஷன் சொல்லித்தானே ராகுல் காந்தி அனுப்புனார், வாழ்த்துக்கள் சொல்லித்தானே அனுப்புனார். அப்போது சரி, இந்த நீட்டு தேர்வு எழுத முடியாமல் தோற்று போய் செத்து போன பிள்ளைகள் வீட்டில் எத்தனை வீட்டில் துக்கம் கடிச்சு காங்கிரஸ்? எத்தனை வீட்டில்? நீங்கள் கொண்டு வருவீங்க, எதிர்த்தா அப்படியே அது விரும்பினா செய்வோம்னா, நாங்கள் விரும்பலை. இப்போ என்ன பண்ணுவீங்க? இது எல்லாம் தேர்தல் நாடகம் தங்கச்சி, வேற ஒன்றும் இல்லை. வேற ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இருங்க, எல்லா சாதியினருக்கும் அந்த பொருளாதார ரீதியா பின்தங்கினவங்களுக்கு 10 விழுக்காடு அப்படிங்கறத அனைத்து சாதியினருக்கும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஒரு அடிப்படை தெரியாமல் பேசுறது. இந்த காங்கிரஸ் இன்னைக்கு நேற்று கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி தான் அதிகாரத்துக்கு வரப்போதா தங்கச்சி? விடுதலை பெற்ற இந்தியாவை இத்தனை ஆண்டுகள் ஆண்டது யார்? அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே ஆண்டது யார் சொல்லுங்கள்? அப்போனா நீங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் எங்கே போனேன்? இதுக்காக போராடினது யார்? இந்த நிலத்திலே எங்கள் ஐயா ஆனமுத்து. அதுக்கப்புறம் எங்கள் அந்த வழியிலேயே திருப்பி தரப்படணுங்கிறது கொண்டு வரப்பட்டதான் இந்த ரிசர்வேஷன் கோட்டா. இது நேருக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கும் பல முறை தர்க்கம் நடந்து அம்பேத்கர் வென்று தான் இதை கொண்டு வந்தது. அப்புறம் திருப்பி பொருளாதார அடிப்படையில் இப்போ இடஒதுக்கீடுனா அப்படி? நான் ஒரு பறையன், நான் அதானி ஆகிட்டேன், பொருளாதார அளவுகள் மாறும், நான் அதானி ஆகிட்டேன், என் மேலே சுமத்தப்பட்ட இந்த இழிவு தீண்டாமை மாறுமா? ஒன்றும் இல்லை. திரௌபதி முர்மு ஏன் கூப்பிடல? அத்வானியும் மோடியும் உட்கார்ந்துருக்கும்போது நாட்டின் முதல் குடிமகன் நின்றுக்கிட்டு இருக்காளா இல்லையா? இதான் நீங்கள் கொடுத்த பாரத மாதாக்கு ஜேவா? இதான் நீங்கள் கொடுத்த பெண்ணிய உரிமையா? அவள் தாழ்த்தப்பட்டவள், ஒடுக்கப்பட்டவள், பழங்குடி மகள். அதனால நீ அவளை உட்கார வைக்க மாட்டேன். பாராளுமன்ற கட்டடத்தில் குடியரசின் தலைவரே கூப்பிடல. நீ எப்படி? நாட்டின் முதல் குடிமகன் ராம்நாத் கோயிலுக்குள்ளே போக முடியாமல் மரத்து நல்ல யாகம் வளர்த்து சாமி முட்டு பண்ணதை பார்த்தியெல்லாம் பார்க்கலையா? நாட்டின் முதல் குடிமகனுக்கே இந்த நிலைமைனா இங்கே எங்கே பொருளாதார அளவுகள் அது மாறும். ஆனால் அவன் நாட்டின் முதல் குடிமகனாகியும் அவன் மேலே சுமத்தப்பட்ட சாதியை இழிவு தீண்டாமை ஒளியிலேயே. எங்கள் ஐயா இளையராஜா ஈடு இணையற்ற இசை மேதை, உலகத்தில் அவரை மிஞ்சின் இனிமேல் பிறந்தவன் அது வந்தால் தான். அவரை நீ என்ன சொன்ன? ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு பண்ணும்போது ஒரு தலித்துக்கு கொடுத்துருக்கோம்ன்ற ஆகப்பெரிய இசை மேதை, ஒரு சாதனையாளர். அப்போ சாதனைக்கு கொடுக்கல, சாதிக்கு கொடுத்தோன்ற அது அவரை ஒரு தமிழன், சாதனை தமிழன்னு பார்க்காம தலித்துன்னு பார்த்தேன். அப்போ உன்னை எப்படி பண்ணுறது? அப்போ இவ்வளவு சாதனை பண்ணியும் என் மேலே சுமத்தப்பட்ட அந்த இழிவு போல பாருங்கள். அதனால தான் பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு கூடாதுங்கிற. நீ ஏன் அவனை எஃப்சியில் வச்சு கொடுக்கணுன்ற? முன்னேறிய வகுப்பினர்ன்ற வகுப்பு எப்படா முன்னேறும்? சாதி எப்படா முன்னேறும்? முட்டாள் முன்னேறிட்டான்ல, அப்புறம் எதுக்கு இடஒதுக்கீடு? அந்த கேள்வி வருதா இல்லையா? அப்போ முன்னேறலை, பின்தங்கியிருக்கான். கீழே கூட்டி வாடா, என்னோட பிசி எம்பிசியில் இருக்கிற அங்கே கூட அந்த இடஒதுக்கீடு என்ன கொடு. இல்லை நான் உச்சாணி கொம்பில் தான் இருப்பேன், நீ ஏறி எனக்கு ஊட்டி விடுனா திமிரா இல்லையா? நீ இறங்கி வா, கீழே வா அப்படின்னா அது எப்படி? சாதி ஏற்றதாழ்வுகட்ட சமத்துவ சமூகம் இப்படி படைப்பீங்க? உயர்ந்த இடத்துல அவரை வச்சுக்கிட்டு அவருக்கு சலுகையை கொடுத்தீங்கன்னா அவன் அதே திமிரோட இருப்பான், கூடுதலாக திமிர் பண்ணுவான். எப்படி சாதி இழிவோ துடைக்கப்படும்? அதனால் அது ஏற்புடையதல்ல. ஒவ்வொருத்தர் ஒரே நாடு அது காங்கிரஸ் சொல்ல வேண்டியது, காங்கிரஸ் சொல்ல வேண்டியதில்லை, எவராலையும் நடைமுறைப்படுத்த முடியாது. நீங்கள் வேணால் பாருங்கள், அது சாத்தியமில்லாத ஒன்று. நீ ஒரே நாடு ஒரே தேர்தலில் வைக்கிற, நீ எதுக்கு பீகாரில் 40 தொகுதியை 7 கட்டமாக நடத்துகிறீங்க? 14 தொகுதிக்கு அஸ்ஸாமில் இதுக்கு 7 கட்டமாக நடத்துகிறீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தலில் வைக்கிறவர் நீங்கள் எனக்கு ஒரே கட்டமாக நடத்துகிறீங்க, அது மாதிரி பீகாரில் நடத்து, அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் நடத்து, அங்கே 7 கட்டமாக நடத்துகிறீங்க. அது நடக்காது தங்கச்சி. ஒரே சட்டம், இந்த ஒரே தேர்தல், அதெல்லாம் சும்மா பேசிட்டு இருக்கலாம். இவிஎம் இயந்திரத்தில் புதிய முறையை புகுத்துறதுனால தேர்தல் ஆணையத்தில் குளறுபடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்னென்ன? அது சொல்லிட்டேனே, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசி நொடியில் சேர்க்குறது, அதாவது அந்த விவிபேடை எண்ணிட்டு இந்த வாக்கை எண்ணுங்கன்னு சொல்கிறோம். அதுக்கே இவங்க ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா விவிபேடில் இருக்கிற எண்ணிக்கையும் இதுவும் சரியாக வருதான்னா அது வராது. ஏன்னா அதில் வேலை செய்ய முடியும், எல்லாருக்கும் தெரியுது, அதில் ஏமாற்ற முடியும்னு. கடைசி நொடியில் பொருத்தும் போது அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதனால தான் அது வேணாம்னு திமுகவோட வழக்கு போட்டிருக்கு, நாங்களும் போடுறோம். அதாவது அது தடுக்க போராடுறோம். நன்றி.